தமிழ் மொழிக்கு என்சைக்ளோபீடியான்னு ஒண்ணு வேணும், அதனோட ஒரு அவசியம் வேணும்னு சொல்லி 1890 சிங்காரவேல முதலியார் என்ன பண்றாரு, ஒரு பணியை தொடங்குறார். தமிழ்நாடு முழுக்க மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் சென்று அதுல இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கிறார். அந்த தகவலெல்லாம் சேகரித்து 21 வருஷம் உழைத்து தன் சொந்த பணத்தை எல்லாத்துக்கும் செலவு பண்ணி ஒரு என்சைக்ளோபீடியா புக்கு ஒன்று எழுதுறார். அதுதான் அபிதான சிந்தாமணி. இந்த அபிதான சிந்தாமணியில என்ன இருக்குது? தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆண்ட அரசர்கள், அசுரர்கள், புலவர்கள், புரவலர்கள், கோயில்கள், தெய்வங்கள், தமிழ் வரலாறு, ஹிந்து மித்தாலஜி, அரசியல், அதே நேரத்தில் ஜோசியம் பார்க்கக்கூடிய இந்த ஆஸ்ட்ராலஜி, நல்ல நேரம் கெட்ட நேரம் இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல பார்க்குறோம் இல்லையா, இந்த கோயில் திருவிழாக்கள், கோயில்கள் என்ன ஸ்பெஷல் பூஜை இருக்குது, இதை போன்ற தமிழ் நம்மளுடைய கல்ச்சர், தமிழ்நாட்டினுடைய இந்த பாரம்பரியத்தை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேட்டிவ் புக் தான் இந்த தமிழ் கலை களஞ்சியம், தகவல் களஞ்சியம்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் அபிதான சிந்தாமணி.